ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிந்தி லேர்னிங். அதாவது சிம்பிளாக ஹிந்தியில் எப்படி சென்டென்சஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல இந்த ஃபார்மேட்லாம் தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். மை, ஹூ, இந்த மைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது ஐ இல்லாட்டி மீ. இதுக்கு நம்ம கடைசியில் மை, அப், ஆத்தா, ஹூ, நான் இப்போ வரேன், கடைசியில் ஹூன்றது வரணும். ஹூ அது சந்திரபிந்து மேலே வரணும். அடுத்ததா டூ, டும். டூக்கும் தும்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ரொம்ப இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு கீழே இருக்கிற பசங்கள்லாம் பெரியவங்க எப்படி கூப்பிடுவாங்க, தூன்னு தான் கூப்பிடுவாங்க. தும் நம்மளுக்கு ஈக்குவலான ஏஜ் இருக்கிறவங்க தான் அப்படி கூப்பிடுவாங்க. பட் மோஸ்ட்டாக தும்முன்னு தான் கூப்பிடுவாங்க. இதுக்கு ஹோன் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஹம்மு, ஆப், இந்த ரெண்டுக்குமே ஹேன்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹம், ஆப். ஹம் வி, ஆப் தே. இந்த ரெண்டுமே ப்ளூரல், அதனால இங்கே ஹேக்கு மேலே ஒரு பிந்து வரணும். யஹு வஹு ஏவே, இது எல்லாமே தேர்ட் பர்சன். இப்போ யஹு வஹுனா திஸ் தட், இதுக்கு வெறும் ஹை தான் வரும். ஸோ இது சிங்குலர். ஆனால் ஏவேக்கு ஹைக்கு மேலே பிந்து வரும், ஏன்னா அவங்க ப்ளூரல். அடுத்து நம்ம இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஆத்தா ஹோ, நான் வரேன் அப்படின்னு சொல்லலாம். தும் கவுன் ஹோ, நீ யாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆப்புக்கும் தும்முக்கும் என்ன வித்தியாசம்னா, தும் இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது, ஆப்புன்றது ஃபார்மலாக யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு, கியா ஆப் அத்தியாபக் ஹே, நீங்கள் ஒரு டீச்சரா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதுதான் ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஹம்ன்றது ஃபர்ஸ்ட் பர்சனோட ப்ளூரல். இதில் பார்த்தீங்கன்னா ஹம், நாங்கள் அப்படின்னு அர்த்தம். யஹு வஹு ஏவே, இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் என்னன்னா, யஹு வஹுன்றது சிங்குலர், ஆனால் ஏவே அப்படின்றது ப்ளூரல். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹிந்தியில் சென்டென்ஸ் பண்ண தெரியாமல் இருந்தீங்கன்னா, இதுலேருந்து நீங்கள் ஒரு சில ஒகாபுலரி கற்றுக்கிட்டு வச்சிங்கன்னா, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் bye bye.